வேதத்தை எடுத்துக்கொள்ளும். யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 4:5. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது நினைக்கிறீர்களோ? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த நாளிலே தந்த வார்த்தை இதுதான். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார். நாம் மெடிடேஷன்ல கேட்டோமே, தமக்கு சொந்தமானவர்கள், எனக்குரியவர்கள், தம்முடையவர்கள் என கேட்டோமே. எஸ், நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார், வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். என்ன, இவன் என்னுடையவன், இவனை நான் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன், இவளை நான் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் சொல்லி நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இது சும்மா வார்த்தை இல்லை, அதுதான் பைபிள் சொல்லுது. வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களோ? என்னிடத்துல எல்லாரும் சொல்ல முடியுமா? இந்த நேரத்தில் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர். கம் ஆன், இந்த வார்த்தையை சொல்லுங்க, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் என்னிடத்திலே வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் என்னிடத்திலே வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்பதின் அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஹல்லேலூயா, ஆமென். என்னிடத்துல வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். நான் போன வாரத்திலே முதல் நாளிலே சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். நல்ல கவனமா கேளுங்க. பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர் மூவர்: பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். இவர்கள் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆமென். பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பினார். யோவான் 3:16 அதை சொல்லுகிறது. குமாரனாகிய கிறிஸ்து, நம் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். அனுப்பி என்ன செய்தார்? நம்மை அவரிடத்திலே ஒப்பு கொடுத்தார். யோவான் 6:37 சொல்லப்பட்டிருக்கிறது. அதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என் பிதா கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என் பிதா கொடுக்கிற யாவும். நமக்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார். அனுப்பி நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷகுமாரனாய் வாழ்ந்து மரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இப்பொழுதும் அவர் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய், பிதாவுக்கு சமமாய் அவர் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு முன்பதாக முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை செய்யும். அவரே எல்லா கனத்துக்கும், மகிமைக்கும், துதிக்கும், ஸ்தோத்திரத்துக்கும் நாம காரணர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே, ஆமென், அவர் காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக, பாடுகளுக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்பதாக சீஷர்களிடத்திலே சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் போகிறேன், நான் போய் அவரை அனுப்புவேன் என்று சொன்னார். யோவான் 16:7 நான் போய் அனுப்புவேன். நல்ல கவனமா கேளுங்க. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி நம்மை ஒப்பு கொடுத்தார். குமாரனாகிய கிறிஸ்து மகிமை அடைந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறார். பிதாவை வேண்டிக் கொள்ளுகிறார். நமக்காக பரிசுத்த ஆவியானவர்
பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவருக்குரிய மணவாட்டியாக மாற்றி நேராக கிறிஸ்துவினிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். கிறிஸ்து என்ன செய்கிறார்? நம்மை பிதாவினிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார். இதுதான் வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. பிதாவாகிய தேவன் நமக்காக குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பினார். கிறிஸ்து நமக்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரித்து மீட்டு கிறிஸ்துவினிடத்திலே கொண்டு போய் கொடுக்கிறார். கிறிஸ்து நம்மை பிதாவின் வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கிறார். அதை தான் எபிரேயர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். அப்படி நமக்காக அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். இந்த வைராக்கிய வாஞ்சை பரலோக வெளிப்பாடு, பரலோகம் நம்ம மேல வச்ச பாசம், கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தம், தம்முடைய ஜீவனை தந்து தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைகிறார். அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலனாக அவர் யார் யாரை பார்க்கிறாரோ அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். இது அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலன். ஆமென். அவர் என்ன செய்கிறார்? ஒரு 7 காரியத்தை பரிசுத்த ஆவியானவர், நமக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஒரு 7 காரியங்களை நான் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. முதலாவது இதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 4:5 வாசியுங்கள். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர். முதலாவது அவர் செய்கிற காரியம், நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மாம்சமாகி வெளிப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் மாம்சமாகி வெளிப்படவில்லை. அவர் நமக்குள்ளே வாசமாயிருந்து நம்மிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கம். அவர் வெளிப்படும் போது மணவாட்டியாகிய சபை அவருக்கு ஒப்பா இருக்க வேண்டும், அவருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்க வேண்டும். அவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:19 வசனத்திலே அதை தான் கொரிந்து சபைக்கு பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? தேவனாலே பெற்றுக்கொண்டோம். தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்டோம். பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சொல்லுகிறேன், காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆமென். தேவனாலே பெற்றும், அப்படிதான் இருக்கு. தேவனாலே பெற்றும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இதை கேட்டுதான் வாங்கணும். ரட்சிப்பு நம்மிடத்தில் வந்து நம் கதவை தட்டி தருகிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் கேட்டுதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் பைபிள் சொல்லுகிறது, தேவனாலே பெற்றும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோக பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். தேவனாலே பெற்றுக்கொண்டதும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மிலே தங்கி இருக்கிறார். அவர் நம்மிலே தங்கி இருக்கிறார்னாலே புரிஞ்சுக்கோங்க, நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்கள், நாம் கிறிஸ்துவினுடையவர்கள், நாம் கிறிஸ்துவினுடையவர்கள். அதுதான் அவருடைய சுதந்திரம். நம்மை அவர் கைவிடாத காரணம் என்ன தெரியுமா? நாம் அவருடையவர்கள். எபேசியர் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் அச்சாரமாயிருக்கிறார். மீட்கப்படும் நாளுக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்ட முத்திரை தான் பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் அச்சாரமாயிருக்கிறார். அச்சாரமா இருக்கிறாருன்னா நான் போன வாரத்தில் சொன்னேன். ஒரு இடத்தை பார்க்குறோம், பல இடங்களை பார்க்குறோம். ஒரு இடம் நமக்கு பிடிச்சிட்டு அந்த இடத்த வேற யாரும் பார்க்கக்கூடாது, வேற யாரும் வாங்கிக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய தொகை அட்வான்ஸாக கொடுக்குறோம். அட்வான்ஸாக கொடுத்துட்டானாலே அந்த இடம் அதுக்கப்புறம் அந்த என்ன லேண்ட் ஃபார் சேலுங்கிற போர்டெல்லாம் மாற்றிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அது அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டு விட்டது. இனி ஓனர் வந்து அதை முழுமையாக மீட்டு கொள்வார்.
ஆமாம், யார் அட்வான்ஸ் கொடுத்தாங்களோ முழுமையாக மீட்டுக் கொள்வார். அட்வான்ஸ் கொடுக்கப்பட்ட பிறகு அதில் லேண்ட் ஃபார் சேலுங்கிற போர்டெல்லாம் இருக்காது. அது ஆல்ரெடி ஒரு ஆளுக்கு புக் பண்ணியாச்சு, வாங்கியாச்சு. அதுதான் ரட்சிக்கப்பட்ட சபையே நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? உலகம் உங்களை அங்கீகரிக்கலைன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம். உலகம் அங்கீகரிக்கிறதுனாலையும் ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. ஆமென், ஆமென். பரலோகம் அங்கீகரித்திருக்கிறது. பரலோகம் அங்கீகரித்ததின் அடையாளம் தான் ஆவியானவர் நம்மேல் முத்திரை போட்டிருக்கிறார். அவர் நம்முடைய மீட்பின் அச்சாரமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் வந்து தங்கி இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். அப்போ அவர் என்னில் வந்து தங்கி இருக்கணும். அவருக்கு நான் முழு இடத்தை கொடுக்கணும். இனி நான் அல்ல, நான் என்னுடையவன் அல்ல. நான் என்னுடையவன் அல்ல, நான் அவருடையவன், அவருக்குரியவன். தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நான் என்னுடையவனாய் இருந்தபோது என் கண் விரும்பினதை பார்த்தேன், என் கால் விரும்பின இடத்துல போனேன், என் அவயவங்கள் எதை விரும்பினதோ அதை நான் செய்து கொண்டிருந்தேன். என் மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து கோபாக்கினேன் பிள்ளையாய் இருந்த என்னதான் ஆண்டவர் கிருபையாய் ரட்சித்து தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு தம்முடைய ஆவியை நமக்கு அனுப்பி நம்மிலே வாசமாய் இருக்கத்தக்கதாய் நம்மை தம்முடைய ஆலயம் தெரிந்தெடுத்திருக்கிறார். இனி நான் என்னுடையவன் அல்ல. இந்த உணர்வோடு நாம் வாழ்வோமானால் அவர் நமக்குள்ளே நிலைத்திருக்கத்தக்க அவருடைய ஆலயமாய் நாம் காணப்படுவோம். நான் என்னுடையவன் அல்ல. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர், அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அப்ப அபிஷேகம் கிடைச்சது அந்த ஒரு நாள் அல்ல, அல்லது அந்த ஒரு நாளில் கொஞ்சம் ஆவியில நிரம்பிட்டு போறது அல்ல. அதன் பிறகு நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமா இருக்க வேண்டும். இதுவரை நமக்கு சரி என்று தோண பாதையில நம்ம நின்னோம். இனி அவர் சொல்லுவார் எது சரி என்று. இனி அவர் சொல்லுவார். இதை புரிந்து செயல்படணும். ஏன்னா அவருடைய நோக்கமே என்ன தெரியுமா? இவனை மிஸ் பண்ணிடக்கூடாது, இவளை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதான் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். அநேகர் பாருங்க, அபிஷேகம் கிடைச்சாச்சு, அப்பாடா எனக்கு அபிஷேகம் கிடைச்சிச்சு, அப்பா எனக்கு பாஸ்போர்ட் கிடைச்சிட்டு, எனக்கு வீசா கிடைச்சிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட், வீசா, டிக்கெட்ல இருந்தா நாம போயிடலாம். ஆனா பரலோகத்துக்கு நாம போக முடியாது, அவர் தான் கொண்டு போகணும். இதை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு நாளும் எவ்விதத்திலும் நாம் நம்மை சார்ந்திருக்க கூடாது. நமக்கு இங்கிருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகணும், இப்போ அப்படிலாம் போக முடியாது. இப்போ இன்ஜெக்ஷன் போட்டிருக்கணும், இல்லை வேக்சினேஷன் போட்டிருக்கணும், டெஸ்ட்ல நெகட்டிவ் வந்திருக்கணும், எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கு. நான் நார்மலாக சொல்றேன், ஒரு நாட்டுக்கு போகணும்னா அதுக்கு தேவையானது நம்ம இடத்துல இருந்தால் நாம போயிடலாம். ஆனா பரலோகத்துக்கு தேவையானது இருந்தாலும் தேவையானது கண்டிப்பா வேணும். ரட்சிப்பின் அனுபவம் வேணும், ஞானஸ்நான உடன்படிக்கை கண்டிப்பாய் செய்திருக்க வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகம் கண்டிப்பாய் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரால் கொண்டு போகப்பட வேண்டும். அதுக்கு என்ன பிரதானமா தேவை? அவர் எனக்குள்ளே தங்கி இருக்கணும். வந்து போகிற இடமா இல்ல, தங்கி இருக்கிற இடமா இருக்கணும். அதற்கு முதல்ல என்ன தேவை? முதல்ல நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் தேவை. என்ன உணர்வுள்ள இருதயம்? நான் என்னுடையவன் அல்ல.
அந்த வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிங்கள். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும். அடுத்த வார்த்தை, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. இதை அறியணும். இதுதான் இன்னைக்கு முதல் ஆண்டவர் சொல்லித்தரார். இதை தெரிஞ்சுக்கோ. அடுத்த வசனத்தை வாசிங்க. 20 வாசிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிற அந்த கிரயம் தான் என்னங்க? நம் அருமை ஆண்டவர் சிலுவையில நமக்காக சிந்தின ரத்தம், விட்ட ஜீவன். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. அடுத்த வார்த்தை, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரம். தேவனுக்கு உடையவைகள் 19 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடையவர்கள் அல்ல, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. 20 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுக்குரியவர்கள். உங்கள் சரீரம், உங்கள் ஆவி தேவனுக்குடையவைகள். மீட்டு கொண்ட ஆத்துமா யாருக்குள்ளே இருக்கிறதோ, அல்லது ரட்சிப்பின் அனுபவத்தை யார் பெற்றிருக்கிறார்களோ, அவர்களுடைய ஆவியும் சரீரமும் தேவனுக்குடையவைகள். இதை மாத்திரம் மனசுல வச்சுக்கோங்க. வெளியே எப்படி வேணாலும் இருந்துட்டு போலாம், அது உள்ள மீட்கப்பட்ட ஆத்மா தான் உள்ள இருக்குது, அது சேஃபா தான் இருக்கும். அதனால வெளியே எப்படி வாழ்ந்தாலும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லக்கூடாது என்பதற்காக தான் வேதத்துல ஒவ்வொரு வார்த்தையும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்தில் நாம பெற்றிருக்கிறோம். ஆமென். எனவே தீமைக்கு, பாவத்துக்கு, வேசித்தனத்துக்கு, இவைகளுக்கெல்லாம் விலகி இருக்க வேண்டும். ஏன்? நம்மை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கிற பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவர் வந்து தங்கி இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தான் ஏசாயா 11:2. ஏசாயா 11வது அதிகாரம் 1 முதலே வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஈசாய் எனும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோண்டி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பேரனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஏசாயா 61 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நமக்கு தெரியும் இந்த தீர்க்க தரிசனம் எப்பொழுது நிறைவேறினது என. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமென் இந்த பூமியில மனுஷகுமாரனாய் வந்தார், பிறந்தார், வளர்ந்தார். தனது 30வது வயதிலே ஆமென் யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானன் கையினாலே மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கப்பட்டார். அவர் ஞான ஸ்நானம் எடுத்த போது வானம் திறக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஆமென் அவர் மேல் வந்து இறங்கினார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கின பரிசுத்த ஆவியானவர், அல்லது இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கி இருந்த அதே ஆவியானவரை ஹalleluya பெந்தேகோஸ்தே நாளிலே அவருடையவர்கள் மேல இருக்கும்படிக்கு பரலோக பிதா அனுக்கிரகம் செய்தார். அந்த ஆவியானவர் தான் இன்னைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹalleluya. எவ்வளவு பெரிய பாக்கியங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். அதே ஆவியானவர். அதனால தான் பைபிள் சொல்லுது ஒரே பேரானவர், ஒரே பேரானவர். எல்லாருடைய போக்கஸ் அவர் மேலதான். ஒரே பேரானவர். அந்த ஒரே பேரானவர் முதற் பேரானவராய் மாறினார். எப்படி? நம்மை பிள்ளைகளாக்கி. அவர் மேல் இறங்கின பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்ல தேவன் மேல் இறங்கின, பிதாவுக்கு சமமாய் இருக்கிறவர் மேல் இறங்கின, மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் மேல் இருந்த, அவர் மேல் தங்கி இருந்த பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆவிய நமக்குள் இருக்கும்படி அவர் அனுப்பினார் என்றால் அவர் நம் மேல் வைத்த அன்பு எவ்வளவு 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 பெரியது. அந்த நேசம் தாங்க கிறிஸ்துவின் அன்பு. அதுதான் நமக்காய் அனுப்பப்பட்ட தந்திரப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கும்படி செய்கிறது. அந்த அன்பு அவர் வந்து
நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். இரண்டாவது என்ன செய்கிறார்? ரோமர் 8வது அதிகாரம் 15-16 வசனங்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இன்னும் சொல்லணும்னா அடுத்து அவர் செய்கிற காரியம் என்ன தெரியும்? நம்முடைய ஆவியோடு கூட இணைகிறார். இந்த அனுபவம் தான் மாம்ச கிரியைகளை அழிக்க உதவும். அபிஷேகம் பெற்றும் பாவத்தை விட முடியவில்லை என்றால் காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அவரை நம்மில் மேற்கொள்ள நாம் விடவில்லை. அவர் நம்மிலே எழும்பணும், அவர் நம்மிலே வளரணும், அவர் நம்மிலே கிரியை செய்யணும். நம்முடைய ஆவியுடனே கூட அவர் சாட்சி கொடுக்கிறார். பிசாசானவன் பல விதங்களில் பல காரியங்களை சொல்லுவான். இனி அவ்வளவுதான், உனக்கு மன்னிப்பே கிடையாது, நீ இப்படி ஒரு செயலை செஞ்சுட்டேல, இனி போச்சு, அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சிட்டு, இதெல்லாம் அவர் மன்னிக்கவே மாட்டார். இப்படிப்பட்ட எண்ணம் தானே யூதாசையும் தற்கொலை செய்ய வைத்தது. கிருபையின் காலம் இது. தன் பாவங்களை மறைக்கிறவன் தான் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்படி இரக்கம் பெற்ற அந்த மீட்பை பெற்று தேவ சமூகத்திலிருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நம்முடைய ஆவியுடனே கூட இணைந்து என்ன சொல்ல வைக்கிறார் தெரியுமா? நீ பிள்ளை. உலகம் 1000 சொல்லட்டும், அதை மைண்ட் பண்ணாத, நீ பிள்ளை. நான் அதை இன்னும் ஒரு ஸ்டெப் புரியும்படி சொல்லணும்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறினதும் வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் மேல இறங்கினதும் வானத்திலிருந்து என்ன சத்தம் வந்துச்சு தெரியுமா? என் பிள்ளை, என்னுடைய நேசகுமாரன். அந்த ஆவியானவர், கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சேர்ந்து சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? நீ அடிமை அல்ல, நீ அவருடைய பிள்ளை. ஆமா. எதற்காக இந்த சாட்சி கொடுக்கிறார் தெரியுமா? நீ முன் செல்லணும். உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துடாத, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு பின்னோக்கி போயிடாத. இந்த சாட்சிக்கு பிறகு ஆண்டவர் முன்னே செல்லுகிறார். அவருடைய ஊழிய ஓட்டத்தை அவர் துவங்குகிறார், ஜெயமாய் முடிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சேர்ந்து சாட்சி கொடுக்கிறார். என்ன? நீ அவருடைய பிள்ளை. நீ பிள்ளை. ஹல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷம். எதுக்குங்க இப்படி சாட்சி கொடுக்கிறார்? எதுக்குன்னா கேளுங்க, அவர்கிட்ட தைரியமா நீ வரணும். தூரத்திலே நின்றுட்டு இருக்க கூடாது. நான் உம்மிடத்தில் வருவதற்கு நீ வரணும். அந்த கிருபாசன தண்டையில தைரியமா நெருங்கி வரணும். நீ அவருடைய பிள்ளை. தூரம் போயிடாத. பல நெகட்டிவ், பல தேவையில்லாத எண்ணங்களை சத்துருவானவன் கொண்டு வந்து உன்னை பின்னாடி இழுக்க பார்க்கிறான். இனி உனக்கு மன்னிப்பே கிடையாது, இனி அவ்வளவுதான், நீ இனி நரகம்தான் உனக்கு. இந்த எண்ணம் நமக்குள்ள மேற்கொண்டுட்டுன்னா சரி இருக்கிறது வரைக்கும் எப்படியாவது வாழ்ந்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நோ. ஒன்னு ஆண்டவர் இழக்க உண்மை, ஒன்னு ஆண்டவருக்கு வேண்டாம் அப்படின்னா, நான் இயேசு நாமத்தில் சொல்றேன், இந்த சத்தத்தை கூட கேட்க வச்சிருக்க மாட்டார் ஆண்டவர். அவர் உண்மையில் எவ்வளவு வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் தெரியுமா? அவர் உனக்குள்ளே இருந்து என்ன சொல்றார் தெரியுமா? உனக்கு யாரும் இல்லைன்னு யாருப்பா சொன்னா? நீ அவர் பிள்ளை. நீ அவர் பிள்ளை. அதனாலதான் அப்பா நான் உங்க பிள்ளைப்பான்னு ஒரு ஜெபத்துல அல்லது ஆராதனை நேரத்துல அல்லது ஒரு சூழ்நிலையில அப்பான்னு ஏன் கூப்பிட முடியுது தெரியுமா? அவர் உள்ள இருந்து கூப்பிட வைக்கிறார்.
பரலோக தகப்பனை பார்த்து அப்பான்னு எப்படிங்க கூப்பிட முடியுது? ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை தன் தாயை கூப்பிடும் ஒரு பிரச்சனை வரும்போது, அதுல ஏதோ ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு தகப்பனை கூப்பிடும். ஏன்னா அதுக்கு உள்ள தெரியுது, இதுதான் எங்க அப்பா, இதுதான் எங்க அம்மான்னு. நாம இன்னைக்கு பரலோக தேவனை பார்த்து அப்பான்னு கூப்பிட காரணம் என்னங்க? இந்த அறிவு நமக்கு எப்படிங்க வந்துச்சு? நம்முடைய ஆவியா கூப்பிடுதுன்னு கேட்ட நான் சொல்லுவேன், நம்முடைய ஆவியுடனே கூட பரிசுத்த ஆவியானவர் இணைந்து நீ கூப்பிட வேண்டியவர் பரலோகத்தில் இருக்கிறார். கூப்பிடு. என்ன சொல்லி கூப்பிடு? ஆபிரகாமின் தேவனே, நான் ஈசாக்கின் தேவனே, நான் யாக்கோபின் தேவனே. நோ, இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்படி கூப்பிட வைக்கிறவர் தாங்க பரிசுத்த ஆவியானவர். இப்படி கூப்பிட வைக்க நீங்க இடம் கொடுங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காததுனாலதான் அவர் அப்பானே கூப்பிடல. இன்னைக்கு நிறைய பேர் அவர் அப்பாவாவே பார்க்கல. ஹல்லேலூயா. இடம் கொடுக்கணும். விசேஷமாய் வெளிநாட்டுல வேலை பார்க்கிறவங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இங்க இருப்பாங்க. தாய்மார் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? தகப்பன்மார் வெளியே இருப்பாங்க, பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, தகப்பனுடைய அரவணைப்பு பக்கத்துல இருந்து எதுவுமே பார்த்தது கிடையாது. ஆனா தாய்மார் என்ன செய்வாங்க தெரியுமா? பழைய காலத்துல எல்லாம், முந்தியெல்லாம் வீடியோ கால்லாம் வர்றதுக்கு முன்னாடி போட்டோஸை காட்டுவாங்க. இதுதான் அப்பா அப்பா, அது அப்படி பிக்சர் பதிஞ்சிரும். இப்பெல்லாம் என்ன வீடியோ சேட் பண்ணலாம்ல. எதுக்கு மாறி மாறி பார்க்கணும்? நாளைக்கு அவர் வரும்போது தெரியணும், இது யாருன்னு தெரியணும். ஹல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் சும்மா வந்துட்டு இருந்துட்டு போகிறதுக்குள்ள, அவரை அறிகிற அறிவிலே நம்மை வளர்த்துகிறார், நம்மை உணர்த்துகிறார். நீ யார் தெரியுமா? அவருடைய பிள்ளை மாதிரி வாழ்ந்துக்கோ. நீ ராஜா வீட்டு பிள்ளை, அவரும் அப்பா. இதை புரிந்து வாழ வேண்டும். நீ இப்படி நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென். நம்மேல் அவர் வைராக்கிய வாஞ்சியா இருந்து இந்த எண்ணத்துக்குள்ள நம்மை கொண்டு வருகிறார். நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை. நல்ல பாருங்க, இளைய குமாரன் என்ன சொல்லிட்டு வந்தான் தெரியுமா? நான் இந்த வீட்டுல வேலைக்காரனாயாவது இருந்துட்டு போறேன் அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் எந்த அளவுக்கு அவரை விட்டு தூரம் 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 போறோமோ அந்த மட்டும் நமக்கு முதல்ல இந்த உணர்வு நஷ்டமாகும். அதனால நான் கிட்டவே வர முடியல நிறைய பேருக்கு. நீ மீட்கப்பட்டவன், நீ மீட்கப்பட்டவள், நீ அவருடைய பிள்ளை. யாரு சொன்னா? பரலோக தேவன் சொல்லி இருக்கிறார். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். அவர் சத்தியம் உள்ளவர், எனவே அவருடைய சாட்சி மெய்யா இருக்கிறது என்று 1 யோவான் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சாட்சி சத்தியமா இருக்கிறது. அவர் சாட்சி கொடு, நான் பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை என்கிற அந்த சர்டிபிகேட் நான் மனிதர்களிடத்தில் வாங்கினதில்லை. மனிதர்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்கள் பாவி என்றே சொல்லலாம், மனிதர்கள் இவரெல்லாம் எப்படி சொல்லலாம், 1000 பேசலாம். அதை குறித்து நீங்க ஒரி பண்ணாதீங்க. நீ மீட்கப்பட்டவனானால், நீ மீட்கப்பட்டவளானால் உனக்குள்ளே இருந்து அவர் சொல்லுகிறார், நீ அவருடைய பிள்ளை. எதற்காக இதை சொல்ற தெரியுமா? பின் வாங்கிறாத, முன்னாடி போ, முன்னாடி போ. நாம் அவருடைய பிள்ளைகள் என அவர் சாட்சி கொடுக்கிறார். மூன்றாவது அவர் செய்கிற காரியம் என்ன? ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம். அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் செய்கிற காரியம் தெரியுமா? ஹெல்ப் பண்ணுகிறார். ஹெல்ப்பர், உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறாராம்? நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். ஏன் அப்படி செய்கிறார்? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியவில்லை. இன்னும் புரியணும்னா, ஏற்றபடி வேண்டிக் கொள்வதுன்னா எப்படி ஜெபம் பண்ணணும்? அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார்.
சித்தத்தின்படி. அப்ப நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன செய்கிறார் புரியும்படி சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேர் இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டு, அதுதான் ஆவியானவர் வேண்டுதல் செய்யறாருல, நாம சும்மா இருந்தா போதும். நோ. 26வது வசனத்தை திரும்ப ஒரு விஷயம் கூட பாருங்க. அந்தபடியே ஆவியானவர் உதவி செய்ய நான் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினால், அங்கே நம்ம வேண்டிக் கொள்ளாமல் இருக்கிறபடினால் என்றல்ல, நம்ம ஜெபம் பண்றோம், ஆனா ஜெபத்துல பல நேரத்தில் என்ன கேட்கணும்னு தெரியாம இருக்கிறோம். அப்பொழுது ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்கு உதவி செய்கிறார். ஜெபிக்காதவனுக்காக அல்ல, ஜெபிக்கிறவனுக்காக அவர் உதவி செய்கிறார். ஜெபிக்கிறவனுக்காக உதவி செய்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த வசனத்தை சரியா பாருங்க. நம்ம ஜெபம் பண்ணாம இருக்கிறதுனால ஆவியானவர் நமக்காக ஜெபிக்கிறார் இல்ல. எக்காரணம் கொண்டும் ஜெபம் தடைபடக்கூடாது. ஜெபத்தை மட்டும் ஒரு நாள் விட்டுறாதீங்க. ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து என்ன செய்கிறார்? நாம் ஜெபம் பண்ணுகிறோம், ஆனா நம்முடைய ஜெபங்களில் பலதும் சரியா இருக்கிறது. அவர் ஆராய்கிறார். எப்படி ஆராய்கிறார்? அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சித்தத்தின்படி. சித்தத்தின்படி. இப்போ நான் ஜெபம் பண்ண போறேன், ஆண்டவர் சமூகத்தில் இருக்க போறேன், எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், என் உள்ளம் அதை விரும்புகிறது. நான் தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே எனக்கு இது எப்படியாவது வாய்க்கப்படுங்கப்பான்னு ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் எனக்குள்ள இருந்து ஆராய்கிறார். ஆராய்ந்து இது என்னை குறித்த தேவ சித்தமா என்பதை பார்க்கிறார். இல்லை என்றால் இந்த காரியத்துக்கு எதிராய் தான் அவர் செயல்படுவார். சித்தத்தின்படி கேட்க வைக்கதான் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். சித்தத்தின்படி கேட்க வைக்கதான் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த வேர்டை நான் ரிப்பீட் பண்றேன். வாக்கு கடங்கா நிறைய ஜெபத்துல பரிசு ஆவியிலே ஜெபம் பண்ணுகிற அனுபவத்துக்குள்ளே போகும்போது நம்ம ஏதோ ஜெபம் பண்ணணும்னு வந்து இருப்போம். ஆவியானவர் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண வைப்பார். அதுல கொஞ்சம் போராட்டம் இருக்கும். சித்தத்தின்படி கேட்கறது ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். நீங்க யாக்கோபுல வாஸ்தவமே நம்ம 4:5 வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று. அதுக்கு முந்தின வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு 4வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அப்ப எப்படி கேட்கணும்? 1 யோவான் 5:14 எப்படி நாம அப்ப கேட்கணும்? நம்முடைய இச்சையை நிறைவேற்றும்படி நாம் எதையாகிலும் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்ப நம்ம இச்சையின்படி கேட்டால் அவர் செவியை கொடுக்க மாட்டாராம். அப்போ வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு நமக்குள்ளே இருந்து அவர் எப்படி வேண்டுதல் செய்கிறார்? நமக்குள்ளே இருந்து நம்மை அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் மனுஷகுமாரனா இந்த பூமியில வந்தார். அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபித்தார்? அவர் முதலாவது கேட்டது என்ன? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கல. அடுத்த ஜெபம், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. இதெல்லாம் நமக்கு முன்பாய் வைக்கப்பட்ட அடிச்சுவடுகள், நமக்கான மாதிரி. எதை இதை காண்பிக்கிறது? 1000 காரியங்கள் நமக்குள்ளே இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் நமக்குள்ளே எழும்பலாம். இது இப்படி நடந்தா நல்லா இருக்கும் நமக்கு நிறைய தோன்றலாம். ஆனாலும் மாம்சத்தில் நமக்கு தோன்றுகிற காரியங்கள் எல்லாம் நல்ல முடிவு அல்ல, நல்ல வழிகள் அல்ல என்று வேதம் தெளிவாக சொல்லி தருகிறது, காண்பிக்கிறது. அப்ப தேவசமத்தில் ஜெபிக்கும் போது, ஜெபத்தில் உட்காரும் போது, ஆவியிலே ஜெபம் பண்ணுகிற அனுபவத்துக்கு போகும்போது ஆவியானவர் சித்தத்துக்கு தான் ஒப்பு கொடுக்க வைப்பார். சித்தத்தின்படி ஆகட்டும், சித்தத்து எனக்கு இது எப்படியாவது தாங்கன்னு அவன் கேட்க மாட்டான். உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி. ஆவியானவர் உள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார். சித்தத்தின்படி கேட்டா செவி கொடுக்கிறார் என்பது தைரியம். நம்ம ஜெபிக்கும் போது அவர் இருதயத்தை ஆராய்கிறார். இவன் இதை எதற்கு கேட்கிறான்? இவனுடைய நோக்கம் என்ன? இதை இவனுக்கு கொடுத்தால் அல்லது இவன் கேட்கிற காரியம் இவனை குறித்த தேவ திட்டத்துக்கு அனுகூலமாக இசைந்து போகிறதா, எதிராக இருக்கிறதா? உள்ள இருந்து ஆவியானவர் ஆராய்கிறார்.
ஆராய்ந்து எல்லாம் அகேன்ஸ்டா இருக்கு, இவன் கேட்டது மாதிரி காரியம் கொடுத்தா இவன் இழந்து போவான், அல்லது இவன் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு இது ஏதுவாகும் என்றால் அவர் அந்த ஜெபத்துக்கு எதிராய் தான் நமக்குள்ள இருந்து செயல்படுவார். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில அவர் தருகிற எஸ் மட்டும் பதில் அல்ல, அவருடைய நோ கூட பதில் தான். அவர் எஸ் சொன்னா சாட்சி சொல்லுவோம், நோ சொன்னா சர்ச்சுக்கே வர மாட்டோம். இல்ல, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு பதில் தந்தார். பதில்ல எஸ் மட்டும் இல்ல, நோ கூட பதில் தான். சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே அதுதானே இருக்கிறது. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா நீ உங்க முன்னாடி நிக்கிறேன்னா என் வாழ்க்கையில என் ஜெபம் மாறினது தான் காரணம். 2007 ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஜெபிக்கிறேன், எனக்கு இது வேணும், எனக்கு இது செய்தே ஆகணும்னு. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2வது வாரம் முடிவில் ஆமென் என்னுடைய ஜெபம் மாறுகிறது. அன்னைக்கு தெரியல ஏன் இப்படி மாறிச்சு. இன்னைக்கு நான் சொல்லுவேன், ஆவியானவர் எனக்காக அதை மாற்றினார். வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தார். நான் கேட்டது எனக்கு தரல, நான் கேட்டதை தந்திருந்தேன் இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரன் அல்ல. அன்னைக்கு கடைசியில உம் சித்த மாத்திரம் என்னில் நிறைவேற்றிடும் ஏசையா, நீர் என்னை வழி நடத்தும் என்று சொல்லி ஒரு புதன்கிழமை மதிய நேரத்தில் அர்ப்பணித்த போது தேவ சமாதானம் என்னை ஆட்கொண்டது. கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார். கர்த்தர் என்னை ஏற்கனவே பிரித்தெடுத்தார். ஆனா என் வாழ்க்கை அதன் பிறகுதான் துளிர்விடவே ஆரம்பித்தது. சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வைக்கிறார். ஏன்னா அவர் நம்மேல் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். இவன் ஏதோ கேட்கிறான்பா, எப்படியும் போகட்டும், அப்படி விட மாட்டாருங்க. பிள்ளைங்களை எந்த தகப்பனும் பெற்றோர் அப்படி விட மாட்டாங்க. நம்ம கேட்கிறோம், எதை கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட? கேட்கிற காரியம் தேவ சித்தத்துக்கு ஆமென் எதிராக இருக்குமானால் அவர் அதற்கு துணையாய் நிற்க மாட்டார். மாறாக தேவ சித்தத்தின்படிதான் இருக்குமானால் அவர் நமக்குள்ளே இருந்து வேண்டுதல் செய்வார். என் பிள்ளை கேட்கிறான். எனவேதான் எல்லாமே சித்தத்துக்கு உட்படுத்தி கேட்கணும், அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். ஆமென். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காரியத்தை சொல்றது கூட தேவ சித்தத்தை வைத்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பாருங்கள், ஆமென், 4வது அதிகாரத்தில் கீழே சும்மா வாசியுங்கள், அதனுடைய 13 முதல் வாசியுங்கள். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி நாளைக்கு இங்கே போய் ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. 15வது வசனம். ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். நான் நாளைக்கு அங்க போய் இந்த வியாபாரம் செய்வேன், நாளைக்கு நான் அதை முடிப்பேன், அது செய்யக்கூடாதுன்னு இல்லை, ஆனா நான் செய்வேன். எந்த நம்பிக்கையில, எந்த நிச்சயத்துல சொல்லிட்டு இருக்கிறோம்? எதை சொன்னாலும், எதை செய்தாலும், எதை மனசுல வச்சு தெரியுமா செய்யணும்? ஆண்டவருக்கு சித்தமானா. இந்த தெளிவுக்குள்ள நம்ம கொண்டு வருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். எந்த ஒரு காரியத்தை சொல்லணும்னாலும் இப்படிதான் சொல்லணும்னு பைபிள் சொல்லுது. வியாபாரம் பண்றவங்களை பார்த்து அந்த வசனத்தை திருப்பி வாசியுங்கள். எதற்காக வேண்டால் மனசுல ஏறுவதற்காக. 13 முதல் ஒரு விஷயம் கூட வாசி. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களை கேளுங்கள். நாளைக்கு கவனிங்க அந்த 13வது வசனத்தை போடுங்க. அப்ப அதுல எப்படி சொல்லி இருக்கணும்? அந்த 15வது வசனத்தை வச்சு இதை சொல்றேன். கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தர் ஜீவன் சுகம் பலன் தந்தால் நாங்கள், அந்த 13 போடுங்க, நாங்கள் இந்த பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கியிருந்து வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம். சித்தத்தில் வச்சாச்சு. கர்த்தருக்கு சித்தம்னா நடக்கும், சித்தம் இல்லைன்னா நடக்காது. அப்போ அதில் தெளிவாயிட்டோம். நம்முடைய ஜெபத்தில் இப்படிதாங்க வைக்கணும். ஆண்டவர் இங்கே நிறைய ஆஃபர் இருக்குன்னு சொல்றாங்க, ஆண்டவர் எனக்கு எப்படியாவது கொடுங்க ஆண்டவர். இன்னும் அப்படி அல்ல. அதனால தான் ஜெபத்தில் ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும்.
ஆவியிலே ஜெபம் பண்ணுகிற அனுபவத்துக்குள்ள போக என்ன செய்யணும்? அதிகமா ஆண்டவரை துதிச்சிட்டு இருக்கும்போது ஆவியானவர் நம்மில் கிரியை செய்ய செயல்பட ஆரம்பிப்பார். நம்ம பிரச்சனை எடுத்தது நம்ம காரியத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படியே எழும்பி போயிடுவோம். பைபிள்ல இருக்க ஆவியில ஜெபம் பண்ணுங்கள். முதல்ல நல்ல பிரைஸ் பண்ணி ஆண்டவரை துதித்து தேவ பிரசன்னத்தில் நிறைந்து ஆவியானவர் நம்மில் ஆமென் செயல்பட நம்ம இடம் கொடுக்கணும், அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்போ நம்முடைய ஆவியோடு கூட அவர் இணைந்து அவர் வேண்டுதல் செய்ய ஆரம்பிப்பார். நம்ம கேட்கணும்னு நினைச்ச காரியத்தை அவர் அவருடைய சரியான முறையில் கேட்கும்படி வைப்பார். நான் பல ஜெபங்களை நான் பார்த்திருக்கிறேன், பல ஜெபங்களை நான் அனுபவித்திருக்கிறேன். உன்னை மனசுல வச்சுட்டு இதை எப்படியாவது கேட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு ஆண்டு சமத்துல போயிருப்போம். ஆமென். ஆவியானவர் அப்படியே பிரேயரை மாத்துவார். அவருடைய நோக்கம் என்ன தெரியுமாங்க? அதான் சொன்னேனே, அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். அதனாலதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமங்கள் இல்ல, நாமம் ஒரே நாமம். அவர்கள் மூவர் அல்ல, மூவரா இருந்தாலும் அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஒரே வல்லமை, ஒரே அதிகாரம், ஒரே பவர். அதனாலதான் சொல்லி துதிக்கும்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமம் இயேசு என்ற நாமம். பிதா ஒரு சித்தம் வைக்க, ஆவியானவர் இங்க நமக்குள்ள இருந்துட்டு பிள்ளை ஆசையா கேட்க எப்படியாவது செஞ்சு கொடுங்க, அப்படி அவர் ஜெபம் பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. அவர் சித்தத்தை அறிந்து உணர்ந்து வேண்டுதல் செய்வார். நமக்கு அதனாலதான் பைபிள்ல இருக்கு, அவர் நமக்கு உதவி செய்கிறார். நமக்குள்ளே இருந்து நமக்கு உதவி செய்கிறார். ஃபாதர் பெக்மன்ஸ் அருமையா அந்த பாட்டை இதை வைத்து அருமையா சில பாடல்களை பாடியிருக்கிறாங்க. அதுல தான் ஒரு பாட்டு நம்ம பாடணும், இன்னொரு பாட்டு கூட இருக்கு. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. தேவ சமூகத்துல இருந்து நம்ம ஒரு காரியத்தை எப்படியாவது அடம் பிடித்து அதை கேட்டு வாங்கணும் என்கிற நிலையை தாண்டி, இது தேவ சித்தமா, இது தேவனுக்கு சித்தமா? ஒரு இடத்துக்கு போற காரியத்தை கூட தேவ சித்தத்துக்கு உட்படுத்தி தான் பேசணும் சொல்லணும்னு சொல்லி வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. இது தேவனுக்கு சித்தமா? இந்த நிலைக்கு நம்மை கொண்டு போய் நமக்கு உதவி செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, இன்னும் சொல்லணும்னா எனக்குள்ளே இருக்கிறவர் தேவ சித்தம் என்னில் நிறைவேற துடிக்கிறார். இன்னைக்கு என் வாழ்க்கையில தேவ சித்தம் நடக்க காரணம் நான் நல்லபடியா வாழ்கிறதுனால அல்லது நான் இப்படி நோ, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் துடிக்கிறார். எனக்காக வைராக்கிய வாஞ்சியா துடிக்கிறார். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையில எந்த மட்டும் மகிமைப்படுத்துகிறீர்களோ அந்த மட்டும் உங்களுக்குள்ளே இருந்து ஆவியானவர் செயல்படுகிறத உங்களால உணர முடியும், அனுபவிக்க முடியும். அதுதான் யோவான் 7 இருக்கிறது. இயேசு இன்னும் மகிமைப்படாதபடினாலே பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. நம்முடைய ஒரே லட்சியம் இயேசுவை உயர்த்துறது மட்டும்தான் இருக்கணும். ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்வார். ஆவியானவர் நம்மிலே செயல்படுவார். கந்தாகி ராஜஸ்திரியின் மந்திரி எருசலேமிலிருந்து திரும்பி போகும்போது ஏசாயா 53 வாசிட்டு போறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிட்டு போறோம். ஆவியானவருக்கு சும்மா இருக்க முடியல. அவர் செயல்பட ஆரம்பித்தார். அவர் அசைவாட ஆரம்பித்தார். பிலிப்புவை கொண்டு போய் ரதத்தோடு சேர்த்தார். சொல்ல ஆரம்பித்தார். கிறிஸ்துவை காண்பித்து கொடுத்தார். அந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு உட்படுத்தினார். இயேசுவை குறித்து வாசித்த போதே ஆவியானவர் செயல்படுகிறார். இயேசுவை மகிமைப்படுத்தி பாருங்கள். உங்களுக்குள்ளிருந்து பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதையும் உங்களுக்குள்ளிருந்து கிரியை செய்கிற அந்த வல்லமையையும் நீங்க அறிவீர்கள், உணர்வீர்கள், அனுபவிப்பீர்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அவர் என்ன செய்கிறார்?
நம்மிடத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார், நம்முடைய ஆவியோடு இணைந்து சாட்சி கொடுக்கிறார், நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார், அதாவது நமக்கு உதவி செய்கிறார். நான்காவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வைராக்கிய வாஞ்சையாயிருந்து செய்கிற காரியம் என்ன? ஏசாயா 59:19. ஏசாயா 59:19. Thank you, Holy Spirit. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்று. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் நமக்குள்ளே வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறவர் செய்கிற அடுத்த காரியம் என்ன தெரியுமா? நமக்காக யுத்தம் செய்து நமக்கு ஜெயம் தருகிறார். இங்கே வெள்ளம் போல சத்துருன்னு சொல்லும் போது நம்முடைய போக்கஸ் பல நேரத்தில் எதிரிகள் நமக்கு எதிராக யாராவது எழும்பிட்டாங்கன்னா இந்த வசனத்தை சிலர் எடுத்து பேசுவாங்க. ஆனால் நான் இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். இங்கே இந்த வசனத்தை அப்படியே படிச்சுட்டு நீங்க கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமா இருக்குது. ஆவியானவர் எங்கே இணைந்திருக்கிறார்? நம்முடைய ஆவியுடனே கூட இணைந்திருக்கிறார். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகின. 19 முதல் 21 வரை 17 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேகமாய் வாசியுங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை. 17 காரியங்கள். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம். அசுத்தமான எந்த காரியமும் மாம்சக்கிரியை. காம விகாரம், பொறாமை, சண்டை, வைராக்கியம், பிரிவினை, கொலைகள். நல்ல கவனிங்க. அப்போ ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னேன். அவர் நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறார். எப்படி? நம்முடைய ஆவியுடனே கூட இணைந்து. இனி 17வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாக ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள். நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யாதபடிக்கு அதை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிறது. என் கை ஒரு பாவத்தை செய்யணும்னு நினைக்கும் போது என் ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருக்குமானால் அவர் இந்த பாவத்தை செய்ய விட மாட்டார். அதான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு விரோதமா இருக்கிறது. ஆமா, இன்னைக்கு செய்ய வேணும்னு நினைக்கிற காரியத்தை செய்யறோம்னாலே அவருக்கு நாம இடம் கொடுக்கல, அல்லது நம்முடைய ஆவி இன்னும் அவருடைய ஆவியோடு இணையவில்லை. இன்னைக்கு ஒரு இன்னைக்கு சினிமா பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே, சர்வீஸ் முடிச்சுட்டு பார்த்துடலாம் அப்படி பார்க்கணும்னு தோணுது. நம்ம பார்க்கணும் அப்படின்னாலே நம்முடைய ஆவி அவருடைய ஆவியோடு இணையலைன்னு அர்த்தம். அல்லது இங்கே போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க, நல்ல ஜாலியாக இருக்கும், போகலாம். அப்படி செய்யணும்னு தோணுது, நம்ம செய்கிறோம். அதை மாம்சம் விரும்புகிறத செய்கிறோம், மனசு விரும்புகிறத செய்கிறோம், கண்ணு விரும்புகிறத பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம்னாலே நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியோடு இணையல்ல. அது கட்டாகி எவ்வளோ நாளாச்சு தெரியவில்லை. சிம்சோனை விட்டு ஆவியானவர் விலகினதை அவன் அறியாதிருந்தான். அதே பெற்று தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாததுனால பேசின அந்நிய பாஷையை பேசி பழகிட்டோம். சர்ச்சில் வந்து அப்படி கொஞ்சம் அப்படி பாடினா கொஞ்சம் அந்நிய பாஷையை பேசி பழகிட்டோம். நம்ம உடனே அதில் திருப்தியாகிறோம். பரவாயில்ல, நான் எனக்கு ஆவியில் நிரம்புனேன் அப்படின்னு. பைபிள் தெளிவா சொல்லுது, செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு அது ஒன்றொன்றுக்கு விரோதமா இருக்கிறது. என் கண்ணு ஒரு சினிமாவை பார்க்கணும்னு ஆசைப்படுகிறது, ஆனா என்னால பார்க்க முடியல. ஏன் முடியலன்னா ஆவியானவர் உள்ள இருந்து பார்க்க விடாம பிடிக்கிறாரு. இந்த அனுபவம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவங்க மேலதான் அவர் ஜெயக்கொடி ஏற்றி இருக்கிறார். இந்த அனுபவம் உண்டாக என்ன செய்யணும் அப்படின்னா 16வது வசனத்தை வாசியுங்கள். பின்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கு ஏற்றபடி, வாக்
by the Spirit. ஆவிக்கு ஏற்றபடி, உனக்கு ஏற்றபடி நடக்கணும்னு நினைக்காத. அதனாலதான் முதல் வார்த்தையில சொன்னேன், நம்முடைய சரீரங்கள் தேவனுக்குரியவைகள், நமக்குரியதே கிடையாது. அவருக்கு ஏற்றபடி நடக்கும்போது என்ன ஆகும்? பிள்ளைக்கு பெற்றோர் சில பிள்ளைங்களை சில கூட்டத்தில் கையை பிடிச்சு வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பிள்ளைகளுக்கு அங்கே கொஞ்சம் பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கும், இந்த பிள்ளைக்கு போகணும்னு ஆசை இருந்தாலும் போக முடியாது, ஏன்னா பெற்றோர் பிடியில் இருப்பாங்க. ரெண்டு காரியத்தில் ஒன்று நடக்கும், அந்த காரியம் பிள்ளைகிட்ட தான் இருக்கு. என்ன கிட்ட இருக்கு? ஒன்று, இந்த பெற்றோர் கூட சண்டை போட்டுட்டு கையை விட்டுட்டு போகலாம், அடம் பிடிச்சு அழுது என்னை விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு போகலாம். இல்லைன்னா அப்பா விடலை அம்மா விடலை நிற்போம் அப்படிங்கிற ஒரு மனசுல நிற்கலாம். ஆமாம், ஆப்ஷன் நம்ம கிட்ட தான் ஆண்டவர் தருவாருங்க. அபிஷேகம் பெற்ற ஆண்டவர், நாங்கள் போகிறேன், நான் தியேட்டருக்கு போகிறேன், சினிமா பார்க்காம இருக்க, எனக்கு உதவிச்சிங்கன்னு கேட்கக்கூடாது. சிலர் இப்படிலாம் இருப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆண்டவர், நான் அங்கே போகிறேன், நான் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போவேன், ஆனால் ஆண்டவரே நான் இந்த தப்பும் பண்ணிடக்கூடாது, நீங்கள் என்ன காத்துக்கோங்க. ஆவிக்கு ஏற்றபடி நடக்கணுமா? ஆவிக்கு ஏற்றபடி நடந்தா ஓகே, நான் ஒரு பிடியில் இருக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, ஏய் வா கமான், இல்லை இல்லை அப்பா அப்பா இருக்கிறாங்க. அப்போ இப்போ உள்ளம் போகுன்னு சொல்லுது, ஆனால் போக முடியலை, ஏன்னா அவர் பிடிச்சு வச்சிருக்கிறார். இந்த அனுபவம் எனக்கு வேணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? இந்த அனுபவத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு ஏற்றபடி வலதுபுறம் சாயும் போதே அவர் பேச ஆரம்பிச்சிருவார், போகாத. சாய்ந்த பிறகல்ல, சாயும் போதே பேசிடுவார். உடனே ஆவிக்கு ஏற்றபடி நடக்கணும். அவர் தான் போகாதன்னு சொல்லிட்டாரு, நான் போகக்கூடாது. இல்லை, நான் போயிட்டு வந்துட்டு மன்னிப்பு கேட்க, அப்படிதான் நான் பழகிட்டு இருக்கிறேன். 6 நாள் பாவம் செஞ்சுட்டு 7வது நாள் சர்ச்சில் வந்து மன்னிப்பு கேட்கறதுல ஒரு சுகம் ஆண்டவரே. அதுலேயும் கம்யூனியன் பிரெட்டு கிரேப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அது இன்னும் அது ஒரு பயங்கர ஃபீல் ஆண்டவரே. தப்பு பண்ணாமல் வந்திருந்து மன்னிப்பு கேட்கறது ஒரு சுகம் இல்லை. 6 நாள் அதனால் நான் பாவம் செய்கிறேன், 7வது நாள் வந்திருந்து ஆண்டவரே மன்னிங்கன்னு கேட்கறது நல்லா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி பழகிட்டோம்ல. ஆவிக்கு ஏற்றபடி நடக்க ஒரு நாளாவது நடந்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆவிக்கு ஏற்றபடி நமக்கு மாம்சம் பலவீனம் உள்ளதுன்னு இயேசுவே சொல்லிட்டார். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆனா ஆவி உற்சாகம் உள்ளது. ஆவி அப்போ இந்த நேரத்தில் நான் எதுக்கு, எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்? என்னுடைய மாம்சம் சொல்லுமே இதை செய்யணும், அந்த சத்தத்துக்கு அல்ல. எனக்குள்ள இருந்து ஆவியானவர் சொல்லுவாரே இதை செய்யணும், அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது சத்துருவாரால் மேற்கொள்ள முடியாது. ஆவியானவர் நம்ம மேல் ஜெயக்கொடி ஏற்றுவார். ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவார். என் பிள்ளை எனக்காக நிற்கிறான், ஆமா, இனி நான் தான் அவனை ஜெயிக்க வைக்கணும். என் சுயத்தால முடியாது, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். கர்த்தர் வெற்றி தருவார். ஆனா நாம என்ன செய்யணும்? அவருக்கு ஏற்றபடி நடக்கணும். நீங்க தான் பார்த்துக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வந்துடணும். நான் போறேன் நீங்க பார்த்துக்கோங்க இல்லை. இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, நீங்க தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவரிடத்தில் வருவதற்கு பதில் நான் போறேன் நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறோம். நம் தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவருடைய பெயரே என்ன தெரியுமாங்க? ஹோலி ஸ்பிரிட். தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்த ஏசாயா தன்னை அசுத்தன் என்று சொல்ல காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அவன் எங்கே வந்து நிற்கிறான்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பிரியமானவர்களே, அன்பு சகோதரா சகோதரி, உன் மாம்சமும் மனசு விரும்புறத நீ செய்யறேனா? உன் ஆவி இன்னும் அவருடைய ஆவியோடு இணையவில்லை. நீ என்னைக்கோ அந்த உறவு கட்டாயிருக்க என்று அர்த்தம். இன்னைக்கு எதற்காக கர்த்தர் பேசுகிறார் தெரியுமா? நீ விரும்பி கேளு அவர்கிட்ட, என்ன விட்டுறாதீங்கப்பா. ஆவியானவர் துக்கப்படுத்தின போயிருவார் தெரியுமா? சிம்சோனை விட்டு விலகிட்டார், சொல்லாமலே போயிட்டார். பரிசுத்த ஆவியானவருக்கும் அசுத்த ஆவிக்குள்ள வித்தியாசத்தில் ஒண்ணு என்ன தெரியுமா?
பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தெரியும், போகும்போது தெரியாது. அசுத்தாவி வரும்போது தெரியாது, பிசாசின் ஆவி வரும்போது தெரியாது, ஆனா போகும்போது தெரியும். எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போகும், இல்ல அலை கழித்து விட்டு தான் போகும். நம்ம அநேகருக்கு அவர் வந்தது தெரியுது, துக்கத்தின் மேல அவரை நம்ம துக்கமாக்கிட்டு இருப்போம்னா அவர் போயிடுவார். இந்த உணர்வு இருந்ததுனால தான் தாவீது ஜெபம் பண்றாரு, உடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதிரும். நம்மளை ஒருத்தங்க விரும்பி ஒரு வீட்டுக்கு கூப்பிட்றாங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க ப்ளீஸ், எங்கள் வீட்டில் வந்து தங்கிருங்கன்னு கூப்பிட்றாங்க. நம்ம அவங்க மேலே அவங்களுடைய அன்பின் நிமித்தமாய் நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு போயிட்டோம். நம்ம அந்த வீட்டில் போனதுக்கப்புறம் நம்மளை ஒரு டம்மியாகவே வச்சுருப்பாங்கன்னா, நம்மளை ஒரு டம்மியாகவே வச்சுருப்பாங்கன்னா அந்த வீட்டில் இருக்க தோணுமாங்க? நாம் பெற்றுக்கொண்ட ஆவியானவர் எப்படிப்பட்டவருங்க? கிறிஸ்துவினுடைய ஆவி அவர் மேல் தங்கியிருந்தவர். இந்த எதற்கும் உதவாதவனுக்குள்ளே விரும்பி வாசம் பண்ண வந்து, அதுவும் சும்மா இருக்கல, வைராக்கிய வாஞ்சையா என் மேல இவ்வளவு பாசமா வந்து இருக்கும் போது நான் அவருக்கு ஏற்றபடி அல்லவா நடக்க வேண்டும். சாயும் போது மாம்சம் சொல்லும் இதை பாரு, அப்போ வலது புறம் சாயும் அல்லது இடது புறம் சாயும். உடனே ஆவியான சொல்ல பார்க்காத அப்படின்னு உடனே இதுக்கு செவி கொடுத்துடணும். இல்லை நான் கொஞ்சம் பார்க்குறேன் கொஞ்சம் பார்க்குறேன், அவ்வளோதான். அந்த சத்தம் கேட்கறது ஸ்டாப் ஆயிரும். நம்ம சாய துவங்கும் போது தான் பேசுவாருங்க, சாஞ்ச பிறகு பேச மாட்டோம், ஸ்டாப் ஆயிரும். சத்தம் கேட்கறது ஸ்டாப் ஆயிரும். எத்தனை பேருக்கு ஸ்டாப் ஆயிருக்குது சத்தம் கேட்கறது? அதனால தானே பாவத்தை துணிந்து பார்க்கிறோம், அதனால தானே பாவ பாதையில துணிந்து போகிறோம். ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவர். அதனால தான் சாயும் போதே பேச தொடங்கிடுவார். நோ நோ. எங்க அப்பா எல்லாம் எங்களை அடிச்சது கிடையாது. ஆனா அடிக்கிறதோட பெரிய வலி என்ன தெரியுமா? பேசாம இருப்பாங்க. சும்மாலாம் பேசாம இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு காரியத்தை சொல்லி அவங்க விரும்புகிற காரியத்தை செய்யாமல் அதுக்கு மாற ஏதாவது செஞ்சிட்டோன்னா சைலண்ட் ஆயிடுவாங்க. அம்மா கிட்ட சொல்லிட்டு அவங்க பேசாமல் இருக்கும்போது இருக்கிற வலி இருக்கு தெரியுமா? நமக்குள்ளே அவரை வருந்தி அழைச்சிட்டு நம்ம இருதயத்தில் வாங்கப்பா எனக்குள்ள வாங்கப்பான்னு கூப்பிட்டு வச்சுட்டு அவரை பேச விடாம பண்ணிட்டு இருக்கிறோம்ல. இப்போ என் மாம்சம் ஒரு பாவத்தை செய்ய துடிக்குது. அப்போ என் மாம்சம் அந்த பக்கமா சாயும் போது ஆண்டவர் சொல்லிடுவார் நோ அப்படிப்பார். உடனே நான் ஆவி கேட்டபடி நடக்கணும். உடனே நோ, ஓகே நோ, போகக்கூடாது. இப்படி நான் இருப்பேனானால் ஆவியானவர் என் மேல ஜெயக்கொடி ஏற்றுவார். அப்படி அந்த பாவம் வெள்ளம் போல வந்தாலும் அவர் ஜெயக்கொடி ஏற்றுவார். அந்த கொடியை கண்டு அசீரியன் கலங்குவார். செய்ய வேண்டும் என்று இருக்கிறதை செய்ய விடாதபடி தடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த மாம்சம் சில பாவத்தை செய்யணும்னு நினைக்கிறது பாத்தீங்களா, அது செய்ய விடாதபடி தடுக்கிறவர். நம்முடைய ஆவியோடு கூட அவர் இணைந்து, அதனாலதான் அனுதினமும் ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற அனுபவம் சபைக்கு தேவ பிள்ளைக்கு கண்டிப்பா தேவை. நான் நேத்து ஜெபம் பண்ணிட்டேன், அது இன்னைக்கு அதனால விட்டாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பிடிக்கலாம். நோ. எரிகோவை பிடிக்க இஸ்ரவேலர்கள் செய்த ஆயத்தம் ஆயி பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு செய்யல. ஏன் செய்யல? எரிகோவையே பிடிச்சாச்சு. இதெல்லாம் ஒரு விஷயமா? இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைங்க சின்ன விஷயத்துல தான் விழுறாங்க. சிம்சோன் விழுந்தது சிங்கத்திடம் அல்ல, செத்த சிங்கத்துக்குள்ள இருந்த கொஞ்சம் தேன், அதுல விழுந்துட்டான். சிங்கத்தையே கொன்னுட்டோம், இந்த தேன்லாம் சின்ன மேட்டர், அதுல விழுந்துட்டான். சாயும் போதே சொல்லிடுவார் நோ, உடனே எஸ். அவர் நோ சொல்லிட்டார், அவ்வளவுதான், நான் வர மாட்டேன். நாங்க விளையாட போறோம், வரியா? வரணும்னு எனக்கு ஆசை இருக்கு, ஆனா எங்க அப்பா ஸ்ட்ரிக்டா என்ன சொல்லிட்டாங்க? நோ சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நான் வர மாட்டேன். ஆமென்.
இந்த அனுபவம் தேவைங்க. இதுதான் ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர். அப்போ ஆண்டவர் நமக்காக கிரியை செய்து அந்த காரியங்களை செய்ய விடாதபடி தடுப்பார். இந்த கண்ணு பரிசுத்தரை பார்க்க வேண்டிய கண்கள். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் அதிகம் போகிறது, ஆனால் ஒரு காரியத்தை இதிலே சொல்லி நான் அடுத்த காரியத்தை வேகமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறி பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார். ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். மத்தேயு 4, லூக்கா 4 2 அதிகாரங்கள் இருக்கிறது. எடுத்து வாசிக்க நேரம் இல்லாததுனால சொல்றேன். அங்கே அவருக்கு வந்த சோதனை என்ன தெரியுமா? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த மூன்றையும் தான் பிசாசானவன் கொண்டு வருகிறான். முதல்ல அவருக்கு பசி உண்டாயிற்று. உடனே கல் அப்பமா மாற்றி இல்ல அந்த மாம்ச இச்சையை கொண்டு வருவதற்கான காரியத்தை செய்கிறான். அடுத்ததாக எல்லாத்தையும் காட்டி கொடுக்கிறான். இதை பாரு, இதை பாருங்க, இதெல்லாம் எனக்கு இருக்கு, வேணுமா வேணுமா காட்டி கொடுக்கிறான். கண்களின் இச்சை. அடுத்து ஜீவனத்தின் பெருமை. ஆமா, நீங்க தான் மேலிருந்து, உங்களுக்கு தான் தூதர்கள்லாம் இருக்கிறாங்களே, கைகளில் ஏந்தி கொண்டு சில நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க, மேலிருந்து குதிக்க வேண்டியது தானே. சில பெருமைக்காகவே செய்வாங்க தெரியுமா? சில காரியத்தை செஞ்சு ரொம்ப ஃப்ளாப் ஆவாங்க தெரியுமா? பெருமைக்காக செஞ்சு அது செய்ய வைக்கிறது பிசாசு. பெருமைக்காக செய்ய வைக்கிறது. அவங்களோட நான் நல்லா பண்ணுவேன், இவங்களோட ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாங்க, நான் நல்லா பண்றேன், அது அல்ல. அவங்கள விட நான் நல்லா பண்ணுவேன், இவங்கள விட நான் நல்லா பண்ணுவேன். அவங்க இப்படி பண்ணாங்களா பாருங்க, ஏன்னா நான் இப்படி பண்றேன். இது பெருமைக்காக செய்கிறது, ஜீவனத்தின் பெருமை. இந்த மூணையும் கொண்டு வந்தான் பிசாசு. ஆதாம்கிட்ட கொண்டு வந்து முந்தின ஆதாம ஜெயிச்சான், பிந்தின ஆதாம்கிட்ட தோத்தான், அப்பாலே போட்டாரு. இதெல்லாம் நமக்கு வச்சு அடிச்சுவடு. அங்க நடந்தது என்ன? பைபிள் சொல்லுது, அவர் பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவராய். கண்களின் நிச்சய ஜெயிக்கணுமா? ஆவியில நிரம்பு. மாம்சத்தின் நிச்சய ஜெயிக்கணுமா? ஆவியில நிரம்பு. ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்கணுமா? ஆவியில நிரம்பு. ஆவியானவர் யுத்தம் பண்ணுவார். பைபிள் சொல்லுது, பிசாசானவன் போயிட்டான். ஆவியின் பலத்தினாலே அவர் வனாந்திரத்தை விட்டு வெளியே வரார். ஜெயிக்கணும் சபையே. நாம் நித்தியத்துக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், அவருக்கு சுதந்திரமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். தோற்கடிக்கப்பட்டவன் வருவான். எப்பொழுது வந்தான்? இயேசுவின் இடத்துல ஞானஸ்நானம் பெற்ற பிறகு, யோர்தானை கடந்த பிறகுதான் இந்த சோதனை எல்லாம் வருது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு சோதனை அதிகமா வரும், ஞானஸ்நானம் எடுத்தவனுக்கு சோதனை இன்னும் அதிகமா வரும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவனுக்கு இன்னும் அதிகமா வரும். அவனுடைய டார்கெட்டை அவருடைய பிள்ளை இல்லாம ஆகணும். அதனாலதான் வந்து எப்படி கேட்க, நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் என்ன ரொம்ப பெரிய பிள்ளையாமே இல்ல, ஆண்டவர் அப்பாலே போட்டார். எதிலையுமே சாத்தானால் அவரை ஜெயிக்க முடியவில்லை. இந்த அடிச்சுவட அவர் நமக்கு வச்சிட்டு போயிருக்கிறார். செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்ய விடாதபடிக்கு தடுக்கிறவர். இப்படிதாங்க நம்முடைய அவயவங்களிலே கிரியை செய்கிற பாவத்தை அழிக்க வேண்டும். ஆவியானவருக்கு முழுவதும் இடம் கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐந்தாவதாக அவர் செய்கிற அடுத்த காரியம் என்ன? 2 தெசலோனிக்கேயர் ஆமென் 2வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனால. அவர் உள்ளே இருந்து செய்கிற அடுத்த காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தமாக்குகிறார். எதற்காக பரிசுத்தமாக்குகிறார்? ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 3:13 வாசிங்க. 3:13 வாசிங்க. பரிசுத்தம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டு 1 தெசலோனிக்கேயர் 3:13 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற, அந்த வேர்டை கவனிங்க, பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நம்ம பரிசுத்தவானா இருக்கிறது ஓகே. அடுத்து அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? அந்த வசனத்தை போடுங்க. பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கும்படி. ஆமென். பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கும்படி. வசனம் உடனே டிஸ்ப்ளே பண்ணுங்க.
பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி. அது என்ன வேர்டு பார்த்தீங்களா அந்த வசனத்தை? பரிசுத்தவான்களோடு அவர் வருவார். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி. அவ பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும்னா எவ்விதத்திலும் மாசில்லாதவர், ஆவியில ஆத்துமாவில் சரீரத்தில் எவ்விதத்திலும் குற்றமற்றவனாய் இருக்கும்படி செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். எப்படி செய்கிறார்? உணர்த்தி. யோவான் 16:8 உணர்த்தி. சங்கீதம் 65:9 திருத்தி. 1 பேதுரு 1:22 சத்தியத்துக்கு கீழ்ப்படிய பண்ணி. யோவான் 16:13 சத்தியத்துக்குள்ள நடத்தி. இது கடைசி வரை அவர் செஞ்சுட்டே இருப்பார். உணர்த்துகிறார், திருத்துகிறார், கீழ்ப்படிய பண்ணுகிறார், நடத்துகிறார். எதற்காக? அவர் வெளிப்படும் போது இவனிடத்தில் ஒரு மாசு கூட காணப்படக்கூடாது. பிழையற்ற பரிசுத்தவானா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் வந்தா நம்முடைய நிலைமை என்ன? சுயத்தால ஜெயிக்க முடியுமா? முடியாதுங்க. அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். ரட்சிப்பிற்கு, ஞானஸ்நானருக்கு, அபிஷேகம் இருக்கு, நான் போயிருவேன்னு சொல்ல முடியாது. அவர் தான் கொண்டு போகணும். சீஷர்கள்ட்ட அதான் சொல்ல, நான் போறேன் நீங்க வாங்கன்னு இல்லை. நான் போறேன், ஆயத்தமாக்கிட்டு திரும்ப வருவேன், வந்து உங்களை கூட்டிட்டு போவேன். ஹல்லேலூயா. ஸ்கூல் முடிச்சு சின்ன பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா? கொண்டு விடுவாங்க பேரண்ட்ஸ், அவங்க தான் போய் கூட்டிட்டு வருவாங்க. அது வரை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா மிஸ் ஆயிரும். இல்ல நாம் அவர் தான் நம்ம அழைச்சிட்டு போகணும். எப்படி இருக்கணுமா? அன்னைக்கு பரிசுத்தவான்களோடு வரும்போது எவ்விதத்திலும் பிழையற்ற கர்த்தருடைய வருகை சமீபம். பரிசுத்தமாக உணர்த்துகிறார். வழி மாறும்போது உணர்த்துவார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். உணர்த்துகிறார், திருத்துகிறார், கீழ்ப்படிய பண்ணுகிறார், நடத்துகிறார். எதற்காக? பரிசுத்தமாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக. நம்முடைய ஓட்டம் முடியும் மட்டும் அவர் இப்படிதான் செய்கிறார். இந்த அனுபவம் நம்மில் எவ்விதத்திலும் நஷ்டமாக கூடாது, குறையக்கூடாது. ஆறாவதாக என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தல் 14:13 பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு, நான் அதை இதோடு சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் ஓட்டத்தை முடிக்க வைப்பார். கிறிஸ்துவுக்குள் ஓட்டத்தை முடிக்க வைப்பார். கண்ணை மூடும் போது எங்கே முடிகிறது இந்த ஓட்டம்? கிறிஸ்துவுக்குள். இதுதான் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறவருடைய நோக்கம். அவருக்குள்ள. ஏன் கிறிஸ்துவுக்குள்ள? ஏன் கிறிஸ்துவுக்குள்ள? வாசியுங்கள் 1 யோவான் 5:11. 1 யோவான் 5:11. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது, கிறிஸ்துவில் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. அப்ப ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். நம்ம வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறவர். நமக்கென்று ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டம் எங்க தான் முடியணும்? கிறிஸ்துவில தான் முடியணும். விசுவாசத்தை துவக்குகிறவர் இடத்துல தான் முடியணும், கிறிஸ்துவுக்குள்ளே. ஆமென். ஒன்று நம்முடைய மரணம் அல்லது கர்த்தருடைய வருகை. ஒன்று கண்டிப்பா நடக்க தான் போகுது. ஏதோ ஒன்று இதுல நடக்க தான் போகுது. நம்முடைய மரணமா இருக்குமானால் அது கர்த்தருக்குள்
மரிக்கிறதா இருக்க வேண்டும். அதற்கு தான் ஆவியானவர் என்ன சொல்வாராம்? ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். ஹalleluya, ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். அதுதான் அவருடைய நோக்கம். ஏன் அங்கதான் நித்திய ஜீவன் இருக்கு. கிறிஸ்துவில தான் ஜீவன் இருக்கிறது. கிறிஸ்துவில தான் ஜீவன் இருக்கிறது. அங்கேதான் மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. அதனாலதான் எப்படி ஆபிரகாம் வீட்டின் மூத்த வேலைக்காரர் ரெபெக்காளை அழைத்து கொண்டு போய் ஆமென் ஈசாக்கின் இடத்துல விட்டாரோ, அதே போலதான் பரிசுத்த ஆவியானவருடைய நோக்கம், லட்சியம் எல்லாமே நம்மளை அவருக்குள்ள கொண்டு போய் விடணும். அவருக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே ஜீவன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இளைப்பாற பண்ணுகிறார், இளைப்பாற பண்ணுகிறார். நம்மிடத்தில் வந்து வாசம் பண்ணி நம்முடைய ஆவியோடு இணைந்து நமக்கு உதவி செய்து நமக்கு யுத்தம் பண்ணி நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை இளைப்பாற பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் கடைசியா என்ன செய்கிறார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 6:14. 1 கொரிந்தியர் 6:14. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இளைப்பாற பண்ணிவிட்டு அப்படியே விடமாட்டார். கடைசி நாட்களில் எக்காலம் தொழிக்கும் போது அவர் நம்மை எழுப்புவார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்கள். ரோமர் 8:11. ஆமென். 8:11. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹalleluya. கடைசி நாட்களிலே எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று பவுலை கொண்டு ஆவியானவர் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிறார். ஒரு ஓட்டம் முடிந்து இளைப்பாறுதல், அதோட எல்லாம் முடிஞ்சுதான் கேட்டா இல்ல, அதன் பிறகுதான் நித்திய ஆட்சி இருக்கிறது. அந்த அவரோடு கூட அவருக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். ஏன்? அவர்களை அவர் எழுப்புவார், அவரோடு கூட ஆளும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டது? 1 பேதுரு 1:21 வாசியுங்கள். 1 பேதுரு 1:21. நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Thank you Holy Spirit. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். நம்மை இளைப்பாற பண்ணி அவர் குறித்த நாள் வரும்போது நம்மை உயிரோடு எழும்ப பண்ணி மரித்தோரிலிருந்து எழுப்பி நமக்கு என்ன தெரியுமா தரப்போகிறார்? மகிமையை தரப்போகிறார், மகிமையை தரப்போகிறார், மகிமையை தரப்போகிறார். இந்த மண்ணானவனுக்கு அந்த மகிமையை தரவே எனக்காக பரிசுத்த ஆவியானவர் தந்தருளப்பட்டார். அவர் எனக்குள்ள எப்படி இருக்கிறார் தெரியுமா? என் மேல் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். என் ஆவியுடனே கூட இணைந்து சாட்சி கொடுக்கிறார். எனக்கு உதவும்படி எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். ஆமென். எனக்கு யுத்தம் செய்கிறார், என்னை பரிசுத்தமாக்குகிறார், என்னை இளைப்பாற பண்ணி என்னை அவரோடு கூட எழுந்திருக்க பண்ணுவார். அந்த மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் எனது தேவன் சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை துக்கப்படுத்தாதிருங்கள், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அவருக்கு இசைந்து செல்லுங்கள், அவருக்கு ஏற்றபடி நடவுங்கள். அவர் இல்லாமல் ஒண்ணுமே கிடையாது. இந்த ஓட்டம் இங்கோடு முடியாது. இம்மைக்காக நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களுக்கு அவருடைய முக்கியத்துவம் தெரியாது. ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இங்க வாழவும் அவர் தேவை, அங்க வாழவும் அவர் தேவை. ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு போவார். நாளை மத்திய வானிலை கிறிஸ்து வருவார். நாம் மறுரூபமாவோம், அவரோடு போய் சேருவோம். கிறிஸ்து நம்மை
கிருபையாய் அழைத்து கொண்டு போய் பிதாவின் வாசஸ்தலத்துக்குள்ளே பிதாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய மேன்மை. இதை கேட்கிற ஒருவர் கூட இழந்து போய்விடக்கூடாது. இந்த பந்தய பொருளை இழந்துடவே கூடாது. இந்த நித்தியத்தை இழந்துடவே கூடாது. ஆவியானவரை ஒரு நாளும் துக்கப்படுத்தாதீர்கள். ஆமென். அவர் சத்தம் கேட்டு வாழ விட்டு கொடுங்கள். நீங்க வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போதே பேச ஆரம்பிச்சிருவார். உடனே அவருக்கு செவி கொடுங்கள், அவர் நடத்துவார். அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இங்கே வாழ தேவன் எத்தனை காலம் குறித்தாரோ அது மட்டும் நம்மை வாழ வைப்பார். அதோடு நமக்கு எல்லாம் முடிஞ்சுதா? இல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே முடிய பண்ணுவார். ஏன் தெரியுமா? அங்க நித்திய ஜீவன். இந்த ஜீவன்ல இருந்து நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போவார். அதன் பிறகு நமக்கு இளைப்பாறுதல் தான். அதன் பிறகு நமக்கு மகிமை. எவ்வளவு பெரிய மேன்மையை, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். மாரடாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நின்று ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. பாடுவோமா? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே. ஆமென். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஓ கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், ஹல்லேலூயா. Gloria la randara mausheva kabadariandara. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை ஆமென் வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆமென். பரிசுத்த ஆவியானவரே. உடரபா ஹந்தரபா லகதரா ஹந்தரா லகதரா. ஆமென். கவலை கண்ணீர், கவலை கண்ணீர் மறக்கணும். கர்த்தரையே நோக்கணும். கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. கவலை கண்ணீர் மறக்கணும். கர்த்தரையே நோக்கணும். ஆமென். கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும். சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும். உடரபா ஹந்தரபா லகதனரியாந்தரா. ஆமென், 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 ஆமென். ஆவியானவரே, ஓ பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுமா? எதிரிகளின் சூழ்ச்சிகள், எதிரிகளின் சூழ்ச்சிகள் ஆமென். எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் ஓ எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு, ஹல்லேலூயா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், சபையே ஓ இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பலரோ ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார். ராஜா
ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார். ஆமென். பிழையற்ற பரிசுத்தவான்களா எங்களை நிறுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார். ரபலரா தனரமா சேகபதனரியாந்தடா. ஆமென். இயேசு வருகிறார். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தகப்பனே, உமக்கு நன்றி. எங்கள் மேல் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீது அன்பு கூர்ந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றி நன்றி நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில சபையாய் கூடி வர முடியாவிட்டாலும் இருக்கிற இடங்களில் இருந்து ஆராதிக்கும் பாக்கியத்தை தந்தீரே, நன்றி. பாட, துதிக்க, ஆராதிக்க கிருபை செய்தீர், ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசினீர். நீர் எங்கள் மேல் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறீர். எவ்வளவு நல்ல தகப்பன் நீர் ஏசப்பா. 1000 நாவு இருந்தாலும் நன்றி சொல்லி தீராத ஆண்டவரே, 1000 நாவு இருந்தாலும் நன்றி சொல்லி தீராது. எல்லாவற்றுக்கும் காரணம் நீங்க தான். We love you, Jesus. பாதம் பணிந்தும் பாதம் தொட்டு முத்தமிட்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, இதை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த உணர்வை கொடுத்து, இந்த நிச்சயத்தை கொடுத்து, தொடர்ந்து முன் செல்ல கிருபை செய்யுங்க. சத்ரு எவ்விதத்தில் கண் வைக்காதபடி எங்களுக்காய் ஜெயக்கொடி ஏற்றுகிறவரே, ஸ்தோத்திரம். ஆளுகை செய்யும், ஆட்கொள்ளும், நாமத்துக்கு மகிமை வரப்படும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் வாரமாய், ஆசீர்வாதமான வாரமாய் மாற்றிதான். தேசத்தின் நிலைமையை மாற்றுங்க, நல்ல செய்திகளை கேட்க பண்ணுங்க. வருகிற புதிய வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியாய், ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை செய்யும். வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட, எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.